வணக்கம். தினகரன் பேசுகிறேன். ஸ்ரீனிவாசன் நம்ம இந்தியன் ஆரிஜின்னா. ஃபர்ஸ்ட்டு அமெரிக்காவில் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடந்தது இல்லை. வரலாற்றிலேயே முதல் முறையாக யுஎஸ்னுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. 2 ஜூலை 2021 செனட்டில் 100% அவருக்கு அப்ரூவல் கிடைத்திருக்கின்றது. நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய துணைவியார் குருஷரன் கவுர் கூட அந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கின்றார். இன்னும் எத்தனையோ முக்கியஸ்தர்கள். இதெல்லாம் நமக்கு பெருமை சார்ந்த ஒரு விஷயம். செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் கோர்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. அதைத்தான் சொல்லியாக வேண்டும். மிகவும் கடுமையான உழைப்பாளி, மிகவும் நேர்மையாளர், மிகவும் திறமை சார்ந்த ஒரு வழக்கறிஞர். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒபாமா அவர்களால் மிகவும் பரிந்துரைக்கப்பட்டவர். இருந்தபோதிலும் அந்த சினிடியே என்பார்கள், அதாவது லாட்டின் லாங்குவேஜில் சொல்லுவாங்க அதை. அந்த சினிடியே மீன்ஸ் அட்ஜோன்மெண்ட் அல்லது போஸ்ட்போன்மெண்ட், தள்ளி வைத்தல், காலம் சொல்லாமல் தள்ளி வைத்தலால் அவருக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் கிடைக்க வேண்டிய ஒரு பதவியே இந்த 46வது வயதில் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்படத்தக்க ஒரு செய்தி. அடுத்தடுத்து யுஎஸ் ஹிஸ்ட்ரியில் இதுபோன்று நம்ம சொல்கிறோம் இந்தியன் அமெரிக்கன்றோம். ஓவரால் குளோபலில் பேசும் பொழுது ஏஷியன் அமெரிக்கன் என்று தான் சொல்லுவார்கள். அந்த ஏஷியன் கண்ட்ரீஸை சார்ந்த அந்த ஆரிஜினை சார்ந்தவர்கள் ஒரு முக்கிய பதவிக்கு வரும்பொழுது அப்படித்தான் அடைமொழி கொண்டு அடைக்கிறார்கள். இது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயம். நான் எதை வச்சு இதெல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணுவேன்னா, கணியன் பூங்குன்றனார் சொன்னார் பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எவ்ரி கண்ட்ரி இஸ் மை கண்ட்ரி, எவ்ரி மேன் இஸ் மை கின்ஸ்மேன். எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான், எல்லா நாடுமே எங்களுடைய நாடுதான் என்று ஒரு தமிழன் தானே சொன்னான். அதெல்லாம் இப்பொழுது நடைமுறையில் கொஞ்சமாக சாத்தியமாகிறது. அந்த குளோபலைசேஷன் மெத்தட் இது. இங்கே சண்டிகர்லேருந்து போனவங்க தான் நம்ம இந்தியாவில். சண்டிகர் அது ஒரு சாதாரண நகரம் அல்ல. 2 மாநிலங்களுக்கு உண்டான கேபிட்டலை தான், பஞ்சாப் அண்டு ஹரியானா, கேபிட்டல் ஆஃப் போத் த ஸ்டேட்ஸ். இது எல்லாம் எனக்கு ரொம்ப புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் தான் இன்னும் கூட குறுகிய மனப்பான்மையுடன் இருக்கிறோம். 5000 வருஷத்துக்கு முன்ன சொன்னவனுடைய வார்த்தைகள் எல்லாம் இன்று நிஜமாகிறது என்று சொல்லி, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு என்று பாரதி எழுதினான். இனிமேல் எல்லாம் சொல்ல வேண்டுமென்றால் வாழிய உலகத் திருநாடுகள் என்றுதான் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.